வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டிலிருந்து வந்தவர் கட்டண விமானத்தில் உடனடியாக நாடு கடத்தல். எமது ஆட்சியில் வடக்கை நிச்சயம் கட்டியெழுப்புவோம், அமைச்சர் சந்திரசேகரர் உறுதி. தப்பியோடிய ரத்ன தேரர் போலீசார் வலைவீழ்ச்சி. இராணுவ முகாமில் இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட இளைஞர்கள். இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20,000 சிறுவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலகுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட கொழும்பு பேராயர் கர்தினால் வெல்கம் ரஞ்சித்துடன் நடந்த சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுதோறும் சுமார் 3 லட்சம் சிறுவர்கள் பாடசாலைக்கு சேர்க்கப்பட்டாலும் ஒரு பகுதியினர் மாத்திரமே பல்கலைக்கழகத்தில் சேர்க்கின்றார்கள் என்றும் சிலர் வெளிநாடுகளில் உயர்கல்வியை தொடர்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கல்வி சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தனிப்பட்ட திறமைகளை வளர்க்கும் மற்றும் அர்த்தமுள்ள வேலைவாய்ப்புக்காக மாணவர்களுக்கு தொழில்நுட்ப திறன்களை வழங்கும் கல்வி முறையினையும் அவசியத்தினை கர்தினால் வெல்கம் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு மாநசபை முதல்வருக்கு புனர் நிர்மாணிக்கப்பட்ட பொது நூலகத்தை திறந்து மைக்கால் பாவனைக்கு விடுமாறு சிறையில் இருக்கும் பிள்ளையான் அனுப்பிய கடிதம் தொடர்பாக சிஐடியினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளார்கள். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாநசபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சி சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியன் ரவீந்திரனால் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி சிஐடியினால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மட்டநகர முதல்வருக்கு மட்டக்களப்பு மாநசபை எல்லைக்கு உட்பட்ட புதிதாக அமைக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பது தொடர்பாக தலையிட்டு அதில் கையொப்பமிட்ட கடிதம் ஒன்றை கட்சி உறுப்பினர் ஒருவர் மாநசபை முதல்வரிடம் ஒப்படைத்தார். பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிஐடியின் கீழ் இருக்கும் போதும் கடிதம் ஒன்று வெளிவந்ததுடன் அது முகநூலில் பிரசிக்கப்பட்ட நிலையில் சம்பவத்தினமான நேற்று முன்தினம் சிஐடியினர் மாநசபைக்கு சென்று மாநசபை முதல்வருடைய இக்கடிதம் தொடர்பான விசாரணை ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். எமது ஆட்சியில் வடக்கு மாகாணத்தை நிச்சயம் கட்டியெழுப்புவோம் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் வடக்குக்கு எதிராக அநீதிகளோ கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. அதனால் போர் கூட ஏற்பட்டது. எனினும் வடக்கை கட்டியெழுப்பக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவதற்கு எதிராக சட்டம் தனது கடமையை செய்ய ஆரம்பித்துள்ளது. இந்நிலையில் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கிலேயே சில எதிரணி உறுப்பினர்கள் அரசை விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள். இலங்கையில் வறுமையால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாகாணமாக வடக்கு மாகாணம் மாறியுள்ளது. இந்த மாகாணத்தை நாம் நிச்சயம் கட்டியெழுப்புவோம். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அனைத்து அரசுகளும் வடக்கை நோக்கிய அனைத்து அநீதிகளையும் கட்டவிழ்த்து விட்டன. வன்முறைகள் தலைவிரித்து ஆடியுள்ளன. இறுதியில் அது யுத்தமாக மாறியுள்ளது. மக்கள் கொல்லப்பட்டார்கள். சொத்து இழப்புகள் ஏற்பட்டன. போர் முடிவடைந்து வடக்கு மாகாணம் கட்டியெழுப்பப்படவில்லை. எனினும் எமது ஆட்சியின் கீழ் வடக்கு நோக்கி அனைத்து செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் மூலம் வடக்கு மாகாணம் நிச்சயம் கட்டியெழுப்புவோம். மலையக மக்கள் 200 வருடங்களுக்கு மேலாக ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். 200 வருடங்களாக வஞ்சிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களை அனைத்து வழிகளிலும் மேம்படுத்துவதற்குரிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்ன தேரரை கைது செய்வதற்காக போலீசார் தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அவர் தலைமறைவாகி தப்பிக் கொண்டுள்ளார். அபே ஜனபல கட்சியின் செயலாளரும் வேதிகம விமலதிஷ தேதர் என்பவரையும் கடத்தி சென்று அச்சுறுத்தி அவரது கட்சிக்கு உறுத்தான தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரையும் பலவந்தமாக பெற்றுக் கொண்டதாக ரத்ன தேதர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கடந்த 2020ஆம் ஆண்டு வேதினிகம விமலதிஷ தேதர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் கடந்த ஜூலை மாதம் தொடக்கம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சம்பவம் தொடர்பில் ரத்னநிதனின் தொடர்பு குறிப்பு நம்பகமான சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் நேற்றைய தினம் அவரை கைது செய்வதற்காக ராஜகிரியில் உள்ள அவரது விகாரைக்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீசார் சென்றுள்ளார்கள். எனினும் அவர் தப்பித்து தலைமறைவாக இருப்பதுடன் கைபேசியும் அணைத்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கொக்கு தொடுவாய் களப்பு கடற்பகுதியில் தொழிலுக்கு சென்ற இளைஞர்கள் அடையாளம் தெரியாத நண்பர்களால் கொலை செய்யப்பட்டு செல்லமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொக்கு தொடுவாய் கோட்டைக்கேணி பிள்ளையார் ஆலயத்திற்கு 300 மீட்டர் முன்பாக கொக்கு தொடுவாய் களப்பு கடலில் நேற்று 7/8/2025 இரவு தொழிலுக்கு சென்ற இளைஞர் இன்று அதிகாலை தொழில் முடிந்து மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது பின்பக்கமாக துரத்தி வந்து கொக்கு தொடுவாய் கடல் கடப்பிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் கூறிய ஆயத்தால் வெட்டி கொலை செய்துள்ளார்கள்.
இன்று அதிகாலை 2:30 மணியளவில் வேறு நபர் ஒருவர் தொழிலுக்கு வரும்போது குறித்த இளைஞர் வீதியில் வீழ்ந்து கிடப்பதை கண்டுள்ளார்கள். அப்பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமாகினால் யானை அடித்து விட்டதாக என்று கூறி குறித்த இளைஞரின் தந்தையும் கிராம ஆபத்துச் சங்க தலைவரையும் விரைந்து அவ்விடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து பார்த்தபோது இளைஞரின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. பின்னர் கொக்கு தொடுவாய் போலீசார் தகவல் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளார்கள். அத்தோடு சம்பவ இடத்திற்கு வருகின்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பார்வையிட்டு மோப்பநாய் சகிதம் சோதனையை மேற்கொள்ளுமாறும் கைவிரல் அடையாளத்தை பரிசோதனை மேற்கொள்ளுமாறும் சடலத்தை உடற்கூட்டு பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்கவும் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். மோப்பநாய் சகிதம் போலீசார் மற்றும் தடவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு விசாரணைக்காக குறித்த இளைஞரின் அத்தாடி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளார்கள். குறித்த இளைஞர் யாரால் கொல்லப்பட்டார் என்ற காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டார் என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குறித்த சம்பவத்தில் கொக்கு தொடுவாய் வடக்கினை சேர்ந்து ஜெயராஜ் சுப்பராஜ் என்ற 21 வயதுடைய இளைஞரை உயிர்ந்துள்ளார். குறித்த இளைஞரை சிறந்த மரதனோட்டு வீரனாவார். வடமாகாணத்தில் பல சாதனைகளை கடந்த காலங்களில் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முத்தையன் கட்டுக்குளம் இடதுகரை இராணுவ முகாமில் இராணுவத்தினரால் இராணுவ முகாமிற்கு வாருங்கள், தகரங்கள் கலட்ட வேண்டும் என்று அழைப்பு எடுத்து வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியதில் இளம் குடும்ப சிறுவர் மாயமாகிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த இராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர் இராணுவ முகாமில் உள்ள கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கையினை இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்நிலையில் தகரங்களை அகற்றுவதாக கூறி அப்பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு இராணுவம் ஒருவரால் தொலைபேசியில் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேற்றிரவு ஐவர் சென்றுள்ளார்கள். இராணுவ முகாமுக்கு சென்ற இளைஞர்களுக்கு தடிகள் கம்பிகளால் இராணுவத்தினர் துரத்தி குறித்த இராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள குளம்பரை தாக்கியுள்ளார்கள். அதனால் என்ன செய்வதென்று தெரியாது இராணுவ முகாமுக்கு பின்பகுதியாக தப்பி ஓடி வந்ததாகவும் 20க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் தாக்கியதாகவும் தாக்குதலுக்குள்ளாகிய இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இராணுவ முகாமுக்கு சென்ற 5 நபர்களில் 4 திருப்பி வந்துள்ள நிலையில் ஒருவர் மாயமாகியுள்ளார். இதனடுத்து இன்றைய தினம் இராணுவ முகாமிற்கு வந்த இராணுவ வாகனம் வீதியில் பொதுமக்களால் வழிமறைக்கப்பட்டு நியாயம் கிடைக்கும் வரை என்று கேட்டுள்ளார்கள். மாயமாகிய குறித்த இளைஞர் தப்பியோடும் போது இராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள முத்தையன் கட்டுக்குளத்தின் பின்பகுதியில் வீழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அப்பகுதி கிராம மக்கள் நீரில் இறங்கி வலை விட்டு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டும் இதுவரை குறித்த நபர் கிடைக்கவில்லை. இந்நிலையில் குறித்த காணாமல் போன இளைஞரின் சகோதரத்தினால் குறித்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சகோதரர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஒட்டி சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த சம்பவத்தினால் முத்தையன்கட்டில் வசிக்கும் எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் என்ற 32 வயதுடைய 7 மாத குழந்தையின் தந்தையே காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடத்தக்கது. குண்டசாலை பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவரும் அவரது 2 சகாக்களும் நுவரெலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுமதியின்றி 500 மில்லியன் மதிப்புள்ள ரத்தின கற்களை விற்பனை செய்ய முயற்றமை தொடர்பில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த கற்களை வாங்குவதற்காக போலியாக ஒருவர் ஈடுபடுத்தி அவற்றின் விலையை 1 மில்லியனாக குறைத்து விற்பனை செய்ய முயற்சித்துள்ளார்கள். இந்த ரத்தின கற்களின் அதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்க தேசிய ரத்தின கற்கள் மற்றும் ஆபரண சதவிக்கு அவை அனுப்பப்பட்டுள்ளன. கட்டணக்க விமான நிலையம் வழியாக இலங்கைக்குள் உள்நுழைக்க முயன்ற சீன பிரஜை ஒருவர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு சைபர் மோசடி நிறுவனத்தில் பணிபுரிந்த சீன பிரஜை கைது செய்யப்பட்ட நிலையில் உடனடியாக நாடு கடத்தப்பட்டுள்ளார். அவர் மலேசியாவில் கோலாலம்பூரிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் AK-045 மூலம் கட்டணக்க விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார். குறித்த சீன நாட்டவர் சுற்றுலா விசா வகையைச் சேர்ந்த வணிக பிரிவின் கீழ் இலங்கையில் செயற்படும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாக கட்டணக்க குடிவரவு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். எனினும் அவர் வகித்த பதவி குறித்த தெளிவான மற்றும் குறிப்பிடப்பட்ட தகவலை வழங்க தவறியுள்ளார். அதற்குமைய குறித்த சீன நாட்டவர் கட்டணக்க விமான நிலையத்தில் தலைமை குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அவரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸின் பனானாக் பகுதியில் உள்ள ஒரு கணினி மோசடி மையத்தில் அவர் பணிபுரிந்ததையும் அந்த மையத்தின் பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு படையினரையும் சோதனை செய்யப்பட்டதையும் அதன் சாட்சி நாட்டின் பாதுகாப்பு படையினரால் யூடியூப் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதுமே குடியரவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். அதற்குமே கட்டணக்க விமான நிலையத்தின் குடிவரவு மற்றும் குடியகல்வு பிரிவு அதிகாரிகள் இந்த சீன நாட்டவரை ஏர் ஆசியாவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். தரமற்ற அல்லது சட்டவிரோத தனியார் மின்சார வேலிகளை அமைத்த நபர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்க படபேந்து தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் அதிகரித்து வரும் யானை இறப்புகளுக்கு இந்த வேலிகள் முக்கிய காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வேலிகள் குறித்த முழுமையான விசாரணைகளை நடத்தியும் பொறுப்பானவர்கள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆபத்தான வனவிலங்குகளை பாதுகாக்கும் மதவேளையில் மனித யானை முதலை குறைக்கும் நோக்கில் மின்சார வேலிகளுக்காக சரியான வழிகாட்டுதல்கள் மற்றும் தரநிலைகளை செயற்படுத்துவதன் அவசியத்தையும் அமைச்சர் எடுத்துரைத்துள்ளார். கண்காணிக்கப்படாத வேலிகள் கிராமப்புறங்களிலே யானைகளின் எண்ணிக்கையை ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களிடம் அதிகரித்து வரும் கவலைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளில் சுமார் 90% தற்போது செலுத்தப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. மீதமுள்ள 10% இந்த மாதத்துக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் சந்தன அபேரட்ன தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த மாதம் ஓய்வூதியத்துடன் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் வழங்கப்படும். கடந்த பாதத்தில் எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து ஓய்வூதிய நிலுவைத் தொகைகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் தகுதியுள்ள பல ஓய்வூதியதாரர்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு பகுதியாக கடந்த மாதம் தங்கள் கொடுப்பனவுகளை பெற்றதாகவும் அமைச்சர் சந்தன அபேரட்ன மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.